நிறைய திட்டங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக திருச்சிக்கு வேண்டிய திட்டங்களாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டு இஸ் அ ஃபெதர் இன் திஸ் கேப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சிங்களனை போட்டு திருச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நம் நேரு ஐயா அவர்களை வணங்குகிறேன். KN நேரு இது வெறும் பெயர் அல்ல, திருச்சியின் அடையாளம். அரசியலை திரும்பி பார்க்க வைக்க ஆச்சரியம். புல்லட் பிரியர், நம் ஊர் மீசைக்காரர் என அன்போடு அழைக்கப்படும் KN நேரு அவர்கள். திருச்சின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்மளோட பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் தான். எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, ஏன் கோயிலுக்கு கூட போவாங்க. ஆனா யாராச்சும் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்க்க போவாங்களா? இங்க நடக்குது. இந்த பேருந்து நிலையம் தான் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையமா. அந்த மாதிரி ஒரு அமைச்சரை பார்க்க முடியாது. நீங்க சர்வீஸ் டு த பீப்புள் டெஃபினெட்லி. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சியினுடைய ஆர்கிடெக்ட் என்று சொன்னால் சண்முகம் அவர்களை தான் எப்போதும் சொல்வது வழக்கம். அவருடைய துணையார் கலாவதி அவர்கள் நீண்ட காலமாக இந்த அமைப்பை எக்ஸ்ட்ரா அமைப்பில் அவர்கள் கலந்து கொண்டு அதை நடத்தி வருகிறார்கள். அன்புக்கினிய பாரதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பணியாற்றிய அன்புக்கினிய ஐயா நீலகண்டன் அவர்களே, திரு கோபால்சாமி நிறுவனம் அது ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு 400-900 பேர், அதற்கு பிறகு 1000-1500 பேர் இருந்து இன்றைக்கு 15,000 பேர் 11,000 பேர் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய கோபால்சாமி அவர்கள். அவருடைய முதலாளி நன்றாக இருக்க வேண்டும் என்று என்றைக்கும் அவர் எந்த நேரத்திலும் அந்த பணியாற்றியவர். எங்களை எல்லாம் கடுமையாக கற்பித்து பணியாற்றியவர். போய் ஏதாவது நீங்க ஏன் செய்வீங்க அதை செய்யுங்கன்னா ஏன் எங்களுக்கு தொந்தரவு பண்ணீங்கன்னு எங்களை சொல்றாரு. நீங்க அன்பழகன் அவர்கள் வருகின்ற வரவேற்புடைய பெரியவர் பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி எங்களுடைய தொகுதியிலிருந்து பார்வோடு இருந்து நிறைந்த பல செய்திகளையும் நல்ல பல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றவர். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நான் கிட்டத்தட்ட ஒரு 1986 நீங்க விவசாயத்தை பாரு ஏன் அரசியல் சொல்லி அவர் ஆனால் 125 ஏக்கர் பணக்காரரு. அவரு அந்த விவசாயத்தெல்லாம் விட்டு கம்மன் இருக்கிறாரு. என்ன விவசாயத்தை பாருன்னு சொல்லி எப்பவுமே நீ நல்லா படிச்சிருக்கலாம், அந்த விவசாயம் பார்த்துக்கலாம், நீ ஏன் போயிருக்க அதை கூட சொல்லிட்டு இருப்பாரு. இதுவே என்னுடைய அக்கறையாக என்னுடைய முன்னேற்றத்தில் அக்கறை என்னுடைய தந்தையாரை பார்த்து நாங்கள் ஒரு தேர்தலில் அவரை பார்த்து ஆட்சி வாங்கி தான் செல்வது வழக்கம். ஒரு தேர்தலில் அவரை பார்க்காம விட்டா அந்த தேர்தல் தோற்று. புஷ்பம் அவர்களை நான் 96 உணவுத்துறை அமைச்சர். அவருடைய நான் எங்க இருக்கேன். அவர் எங்களை சட்டம் போட்டு சண்டை போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். தவிர இன்னைக்கு வந்தது எனக்கு பாராட்டு என்பதற்காக இல்லை, புஷ்பவனத்துக்காக நான் பேசுவேன். எங்களுக்கு எங்களை வாங்கன்னு சொன்னாலும் ஒளியன்னு சொன்னாலும் எதை பற்றி கவலைப்படாம நாங்கள் போறோம். பள்ளி மாணவ மாணவிகள்லாம் பாராட்டிருக்காங்க. மிக மகிழ்ச்சி. புஷ்பவனவர்கள் நான் கோவையிலிருந்து இன்றைக்கு 3 முறை தேதியை மாற்றி கொடுத்து இந்த தேதியை வரைக்கும் இது 4வது இன்விடேஷன் என்று கருதுகிறேன். எனவே எப்படியாவது அவருக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய பாராட்டு என்னுடைய மாநகரத்தில் உறுப்பினர்கள்லாம் இங்கே நிறைய வந்திருக்கிறார். சுரேஷ் வந்திருக்கிறார். நம்முடைய திருவள்ளூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மாநகர உறுப்பினர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தான் வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறார். மாநகர உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இதை செய்ய முடியும். நாங்கள் எதை செய்தாலும், நான் அமைச்சராக இருந்தாலும், துறையின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டாலும் அதற்கு அனுமதி தருவது இந்த மாநகராட்சி மன்றம் தான் அனுமதி தர வேண்டும் எந்த பணியை செய்தாலும். எனவே இந்த பெருமையெல்லாம் அவர்களுக்கு தான் சேரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
போகிறாங்கன்னு 16/7/2025 31/7/2025 வரை இந்த டெபாசிட் 41,896 பஸ் டெபாசிட் ஆயிருக்கு. இந்த 15 நாளில் 19,11,834 பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க. 1/8/2025 23/8/2025 டெபாசிட் வந்து 60,246 டெபாசிட் வந்திருக்கு. அதில் மொத்த பேசஞ்சர்ஸ் 30,77,289 பேர் வந்திருக்கிறாங்க. சராசரியாக 1,33,796 பேர் அந்த வந்திருக்காங்க. தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு தங்கிய டார்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, டிரைவர் கண்டக்டருக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 5,971 பேர் இதுவரை தங்கியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இது பேருந்து நிலையம் என்பது அந்த இடம் 500க்கும் மேற்பட்ட இடம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். இந்த நிலம் கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கூடுதலாக வந்திருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு 1000 கோடி ரூபாய் திருச்சிக்காக தந்தார்கள். 408 கோடி என்று புஷ்பம் அவர்கள் சொன்னார்கள். அது 480 கோடி, 138 கோடி ட்ரக் டெர்மினல், 230 கோடி நம்முடைய மார்க்கெட், எலிவேட்டட் ஹைவே கிட்டத்தட்ட 2000 கோடி, 3 கிலோமீட்டருக்கு 2000 கோடி. அங்கிருந்து கரூர் பைபாஸ் இணைக்கிற வகையிலே 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்ம துவாக்குடியிலிருந்து 4 வழிச்சாலை நேரடியாக கரூர் பைபாஸ் இணைக்கின்ற பகுதி. 380 கோடி ரூபாயில் 500 கோடி ரூபாய்க்கு போடப்பட்டு பிறகு திருத்தி அமைக்கப்பட்டு 380 கோடி ரூபாயில் ஐடி பார்க்கு வருகிறது. கிட்டத்தட்ட 5000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வருகிறது. அதே பக்கத்தில் வருகிறது. நேற்று கூட கிரடாயிலிருந்து கேட்டார்கள். கிரடாய்க்காரர்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல கொடிசி அரங்கு அமைப்பது போல திருச்சியில் ஒரு அரங்கு அமைப்பதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சேலத்திலாம் பார்த்தால் அருமையான கலையரங்குகள் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட நம்முடைய புஷ்பவர்கள் கூட பல இடங்களிலே பல பேரை கேட்டுதான் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி பொதுவாக திருச்சியினுடைய வளர்ச்சிக்காக, திருச்சியில் இருக்கிற வியாபாரிகள் அல்லது மற்றவர்களுடைய நன்மைக்காக பாடுபடுகிற அந்த அவர்கள் நினைத்தால் ஒரு இடத்திலே தேவை என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற வகையில் அப்படி ஒரு இடம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. எனவே திருச்சி வந்து விராலிமலை வரை இப்போது நிலங்கள் எல்லாம் அந்த பிரதான சாலையிலே இடங்கள் இல்லை. துவாக்குடி வரை இடங்கள் இல்லை. எல்லா இடங்களும் நிறைவு பெற்று விட்டது. இனி இந்த ஒரு காலத்திலே மதுரையில் நமது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வருகிற போது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அதுக்கு பிறகு மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தை இங்கு கட்டினார். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையை நம்முடைய கலைஞர் அவர்கள் கட்டினார்கள். இன்றைக்கு மதுரையினுடைய அந்த உள்ளே இருக்கிற எவ்வளவு ஜனத்தொகை பயன்படுத்துகிறார்களோ அதை விட கூடுதலாக பேருந்து நிலையம் வந்துவிட்டது. பக்கத்திலே நெல் மண்டி இருக்கிறது. பக்கத்திலே நிரந்தரமாக நிறுத்தக்கூடிய பேருந்துகள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலேயே ஒரு 280 ஏக்கரிலே ஏரிகள் இருக்கிறது மதுரையில். இப்போ அது மாதிரி இப்போ பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகிலே நமது கர்பியா அவர்களுடைய ஊரில் நம்ம அந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாலே 150 ஏக்கர் அளவில் பெரிய ஏரி இருக்கிறது. அதையும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. முன்பக்கம் 100 ஏக்கர் ஏரி இருக்கிறது. அதையும் சீரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட நம்ம பிராட்டியூர் ஏரி 120 ஏக்கர், அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட போகிறது. கொல்லாங்குள ஏரி 100 ஏக்கர், அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டு அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய இதில் கள்ளிக்குடி அருகில் இருக்கிற ஏரி 400 ஏக்கர், அதையும் செப்பனிடுவதற்காக அனைத்து பணிகளும் நடைபெற்று. நான் இதே சொல்கிறேன் என்று சொன்னால் திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை நீர்நிலைகளிலும் மழை காலங்களிலே நீரை தேக்கி வைக்குமானால் நிலத்தடி நீர் பெருகும், நல்ல நீர் கிடைக்கும் என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட 700-800 ஏக்கர் அளவிலே பெரிய ஏரிகளை அமைக்கக்கூடிய பணிகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேணால் இந்த மாணவிகள் வந்து பாராட்டியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மேற்கொண்டு பிடித்து வெளிநாடு சென்று திரும்பி வருகிற போது திருச்சியினுடைய முகம் என்பது மாறுபட்ட முகமாக, எப்படி மதுரை மாறுபட்ட முகமாக
கோவை எப்படி மாறுபட்ட கோவையை இன்னைக்கு காலையிலே கோவையில தான் இருக்கிறேன் என்று திருநெல்வேலி மதுரையில் இருந்தேன். கோவையெல்லாம் கோவை போல இந்த நகரம் வளர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 50 ஆண்டு காலம் பிடிக்கும். அந்த அளவுக்கு அது எல்லாம் வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருக்கிறது. அதை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னார்கள், எல்லா நகரங்களைவிடும் திருச்சி நகரம் சிறப்பாக இருக்க வேண்டும், திருச்சி மக்கள் நம்மை ஆதரிக்கிற மக்கள் என்று சொல்லிதான் இந்த தொகையை நமக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கினார்கள். எனவே நிறைய மாநகராட்சி சார்பாக நீங்கள் பார்த்தால் மாடல் ஸ்கூலே மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாடல் ஸ்கூல் அதோட கட்டன் கவர் சாலைகள் நம்ம 2ஆம் நகரிலிருந்து வருகிற நீரை நேரடியாக எங்கும் வெள்ளம் போகாமல் நம்முடைய செல்வம் அவர்கள் அதே வேலையாக இருக்கிறார். நம்ம கிராப்பட்டி செல்வம் அதுக்காக நிதி 90 கோடி ரூபாய் தேவை என்று அந்த வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம், இந்த ஆட்சியில் பேருந்து நிலையம் மட்டுமல்ல, அனைத்து இடங்களுக்கும் தேவையானதை இந்த நகரத்துக்கு தேவையான பெருமைப்படக்கூடிய எல்லா பணிகளும் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு பிற்காலத்தில் நடைபெறுவதற்குரிய முன்னேற்பாடுகளும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. நான் இது ஒரு வித்தியாசமான கூட்டம். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, புஷ்பவனம் அவர்கள் நான் 7:30 போகணும்னு சொன்னேன். இப்போ நானே கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, அதாவது பாட்டு பாடி பேர் வாங்கிய புலவர்கள் உண்டு, ஆனால் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிறவர்கள். நாங்கள் எதையும் அவங்க இன்னைக்கு வந்து பேசுகிறவங்களாம் பாரு, பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல, இதை தான் என்ன செய்ய, அப்போதான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராட்டுன்னு எடுத்துக்காது, நம்ம வேலை கூடுதலாக வாங்குறதுக்காக மேலே வச்சிருக்காங்கிறத என்ன இருக்கு எங்களுக்கு. எனவே நாங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை பொதுமக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் எங்களிடம் சொல்கிறீர்கள். அந்த பொதுமக்கள் தந்த வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த திருச்சி நிறைவேற்றும். உங்களுக்கெல்லாம் தெரியும், வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பார்த்து சொன்னார், சென்னை போல் கோவை இருக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, திருச்சியை போல் கோவை இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொன்னார். முதலமைச்சர் சிரித்தார். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நகரம் இந்த காலத்தில் நம்முடைய தளபதி ஆட்சியிலே சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது. நீங்கள் அதை ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த இடத்தில் சென்றாலும் அது சுத்தமாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். குப்பைகள் இல்லாத நகரமாக உருவாகி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உயர்வுண்டாங்க கால்வாய் கூட நாங்கள்லாம் பார்த்த காலத்தில் பொதுமக்கள் குளித்து பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சாக்கடை நீர் கலக்கிறது. இந்த சாக்கடை நீர் கலக்காமல் இருப்பதற்காக அதற்கென்று ஒரு 130 கோடி ரூபாய் செலவிலே அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீரை சுத்தம் செய்து சாக்கடை நீரை கொண்டு சென்று சுத்தம் செய்து மீண்டும் அதை ஆற்றிலே விடுகிற பணிக்காகவும் எஸ்டிபி போன்ற பணிகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய திருச்சிக்கு 120 எம்எல்ஏ என்பது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது. 180 எம்எல்ஏ என்று சொன்னால் ஒரு எம்எல்ஏ 10 லட்சம் லிட்டர் என்ற அளவிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை சுத்த நீராக மாற்றுவதற்குரிய நீரை சுத்தம் செய்வதற்குரிய எஸ்டிபி அமைக்கிறது. அதுவும் 100 எம்எல்ஏக்கு மேலாக இப்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். ரேடியோ ஸ்டேஷன் அருகிலே போனால் என்னுடைய தொகுதி அங்கே இருக்கிற மக்கள் சொல்ல, இந்த வாடையிலே நாங்கள் எவ்வளவு நாள் இருக்கிறது என்று அதற்காக திட்டம் தீட்டப்பட்டு குழாய்கள் மூலமாக நீரை அங்கு சென்று அது சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் நிலத்தடி நீராக அதை கொண்டு வரக்கூடிய பணியும் திருச்சியில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்களுக்கு புஷ்பவனம் மற்றவர்கள் பாராட்டியது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை விட பள்ளி மாணவிகள் பாராட்டியது அதை விட மகிழ்ச்சி. அதுவும் அரசு பள்ளியில் படித்த மாணவி ஆங்கிலத்தில் பேசியங்களை பாராட்டுவது அதுவும் எங்களுக்கு ஏனென்றால் அரசு பள்ளி என்று சொன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அரசு தானே அப்படி என்றால் நிலை மாறி அரசா எங்களுக்கு உடனடியாக 7% இடம் கிடைக்கும் இந்த நிலையை மாற்றி இருக்கிற அரசு பள்ளிகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மாணவிகள் நீங்கள் எல்லாம் செல்ல வேண்டும். எல்லாம் நேரம் ஆகிட்டது. நீங்கள் எல்லாம் மாணவிகள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புஷ்பவனம் அவர்கள் இங்கே இருக்கிற எக்ஸ்னோடா தலைவர் நீலகண்டன் போன்றவர் அண்ணன் ஐயா கோபால்சாமி அவர்களுக்கெல்லாம் நல்லதையும் பாராட்டுகிறீர்கள். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கிறீர்கள். இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த திருச்சி முன்னேற உங்களோடு சேர்ந்து நாங்களும் உழைப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.